வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட ஒரு புத்தம்புதிய ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி A12 ஏ சீரிஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 13,000 ரூபா. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட விலை வந்து 14,000 ரூபா. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் கடைகளில் வாங்கும்போது அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் நீங்கள் வாங்கும்போது. இப்போ இந்த A12 நீங்கள் வாங்குனீங்கன்னா இதில் என்ன எதிர்பார்க்கலாங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு ஓவர் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ 48 MP கேமரா தந்திருக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா நல்லா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கேலக்ஸி A12 ஒரு கிவ் அவேயும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒருத்தருக்கு இந்த கேலக்ஸி A12 நிச்சயம் கிடைக்க போகுது. ஸோ இதை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இந்த கிவ் அவே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன், கேமரா ரிவ்யூ வீடியோவும் போடுறேன். அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்தந்த வீடியோவில் அந்தந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கேலக்ஸி A12ஓட அன்பாக்சிங் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இந்த பார்ட்டிசிபேஷன்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த கேலக்ஸி A12 வருது. ஸோ பின்பக்கம் வந்து மேட் ஃபார் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே எடுத்த உடனே இந்த கேலக்ஸி A12 வருது. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மற்றும் ஒயிட் கலர் லீம் கிடைக்குது. டிசைனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 15 வாட்ஸ் பவர் அடாப்டர் மற்றும் USB Type-C கேபிள் தராங்க. இன்னொரு இந்த குட்டி பாக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ். பேக் கேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. ஸோ இதான் வந்து கேலக்ஸி A12 பிளாஸ்டிக் பாடி தான். 8.9 mm திக்னஸ் மற்றும் வந்து ஒரு 205 கிராம்ஸ் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபினிஷ் தந்திருக்காங்க. இந்த சாம்சங் பிராண்டிங் இருக்க இடம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. மேலே வந்து ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் தந்திருக்காங்க. டயகனல் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. பின்பக்கம் ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் கேமரா மாடியூல் வந்து இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து அந்த 48 MP கேமரா தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக், மைக், USB Type-C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் சைட்ஸ்லாம் வந்து கவர்டாக இருக்குது, கார்னர்ஸ்லாம் வந்து கவர்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து பொதுவாக நல்லா இருக்கும். ஆனால் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, IPS LCD டிஸ்பிளே தான். 6.5 inch HD+ ரெசல்யூஷன், இன்ஃபினிட்டி வின்னு வாட்டர் ட்ராப் நாச்சோடு இது வருது. ஒரு HD+ ரெசல்யூஷன் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன குறையாக தெரியுது. முழுமையான ஃபுல் HD தந்திருந்தா இதை விட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் இருக்குது, ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது மற்றும் ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட One UI 2.5ல இது வந்து ரன் ஆகுது. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் கீயை வந்து நீங்கள் கேமரா லான்ச் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்பை நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் மூலமாக மோஷன் அண்ட் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே, ஸ்மார்ட் அலர்ட், ஈஸி மியூட், ஃபிங்கர் சென்சர் ஜெஸ்டர்ஸ், ஸ்வைப் டு கால் ஆர் சென்ட் மெசேஜஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் ஒன் ஹேண்ட் மோடு இருக்குது. டூவல் மெசஞ்சரும் உண்டு. ஸோ உங்கள் சில ஆப்ஸை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 அக்கௌண்ட் ஒரே நேரத்தில் இந்த ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தீம் ஸ்டோர் இருக்குது. பல வால்பேப்பர்ஸும் வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த மேலே வந்து இந்த குயிக் ஆக்சஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பவர் மோட் மற்றும் டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே டார்க் மோட், ஃபோக்கஸ் மோட், குவிக் ஷேர் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சில ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது, அது தேவையில்லைன்னு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ P35 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM வருது. 64GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. eMMC 2.1 ஸ்டோரேஜ். இது பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு ஃபோன் அல்ல. இது வந்து ஒரு நார்மலான ஒரு யூஸுக்கு, அதாவது நீங்கள் வந்து ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, வீடியோ கால் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நார்மலான யூஸ் மற்றும் சில கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து சரிப்பட்டு வரும். பட் வந்து ரொம்ப ஹெவி யூஸுக்கு வந்து ஒரு ஃபோன் அல்ல. அதை டார்கெட் பண்ணி அவங்க இதை கொண்டு வரல. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 23.24GB வந்து யூஸ்டாக இருக்குது. மிச்சம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண கிடைக்குது. அப்புறம் சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்குள்ளே தான் இருக்குது. சென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பல சென்சர்ஸ் அவங்க தரலை. ஸோ கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம், பட் வந்து டைனமிக் ரூட்டிங் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. கேம்பஸும் இது வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் ரேடியோ வந்து FM ரேடியோ இதில் இருக்குது.
ஸோ இப்போ கேமராக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 4 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 2 மெகா பிக்சல் சென்சர் இருக்குது. டெப்த் மற்றும் மேக்ரோ சென்சர் இது வந்து ட்ரூ 48 மெகா பிக்சல் சென்சர் சொல்கிறாங்க. ISOCELL சாம்சங்கோட GM2 சென்சர் இதில் இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ப்ரோ மோட் இருக்குது மற்றும் பேனரோமா மோடும் உண்டு. ஸ்லோமோ வீடியோ எடுக்க முடியாது. அடுத்தது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியில் தராங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. இதோட யூஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெவி டாஸ்க்குலாம் இது யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு நார்மல் யூஸில் தான் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதாங்க கேலக்ஸி A12. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 விஷயத்தில் வந்து அவங்க இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு இதுவும் சிறந்த ஒரு சிப்செட் தந்திருக்கலாம். அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். முழுமையான அந்த HD தந்திருக்கலாம். பட் வந்து ஒரு நார்மல் யூஸுக்கு எனக்கு வந்து ஒரு சாதாரண யூஸுக்கு ஒரு கேலக்ஸி ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த A12 கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட விலைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த விலையை ஒட்டி வந்து வேறு ஃபோன்களும் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து டிஸ்கவுண்ட்லாம் நிறைய கிடைக்கும். கடைகளில் போய் பேரம் பேசி நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றிய ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இதோட கிவ் அவே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அடுத்தது கேமரா விமர்சனம் ஒரு வீடியோ போடுறேன். அதுலேயும் அந்த கிவ் அவே லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு இந்த கேலக்ஸி A12 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 2வது வீடியோ வந்து ஒரு வாரம் கழிச்சு அதோட ரிசல்ட் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ட்விட்டர்லேயும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.